பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் அவர் ஆளுநர் சான்சலராக இருக்கிறார். அந்த சான்சலர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உள்பட எல்லா நடவடிக்கைகளும் அவர் தடுத்துட்டு வந்தார். ஆகவே அந்த சான்சலர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் வெளியேற்றி அதற்கு பதிலாக மாநில அரசு அவங்க நாமினேட் பண்றவர்கள் சான்சலராக இருக்க வேண்டும் என்ற மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி காலந்தாழ்த்தி வந்ததினால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், அந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் கைதிகள் அவர்களுடைய ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக அந்த ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஃபைலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம காலந்தாழ்த்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்பட எந்த ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததினால்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலே இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள் 2023 வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்சநீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து, ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை, உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை, முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் கிளியரா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று